Hi all. லாஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரோக்ரேட்டிக் ஜீன் குளோனிங் அண்ட் எக்ஸ்பிரஷனில் எப்படி வந்து என்னென்ன பிளாஸ்மிட்ஸ் இருக்குது, ஜீனை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டு 2 வீடியோஸில் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு வெக்டர் என்ன மாதிரி பிளாஸ்மிட்ஸை செலக்ட் பண்ணோம், இதெல்லாம் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து அந்த ஜீனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து அதுக்கு ப்ரைமர் டிசைன் பண்ணலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஆல்ஃபா அமைலேஸ் அந்த ஜீனை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணி வச்சுட்டு இதை வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு NAB கட்டரில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? NAB கட்டரில் போயிட்டு NAB கட்டரில் நம்ம ஜீன் சீக்வன்ஸை கொடுத்தது அப்புறம் சப்மிட் கொடுத்தோம்னா ஸோ 1 கட்டரில் என்னென்ன இருக்குது, சிங்கிள் கட்டர், 2 கட்டர்ஸ் என்ன இருக்குது, ஓகே, ரெண்டு சைட்டில் கட் பண்ணுறது என்சைம்ஸ் என்னென்ன இருக்குது, 3 சைட்டில் கட் பண்ணுற என்சைம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடுது. நமக்கு வேண்டியது 0 கட்டர்ஸ். ஓகே, 0 கட்டர்ஸில் வந்து நமக்கு வந்து பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் BAMH1, ECAR1 இதெல்லாம் வந்து 0 கட்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ECAR1 இதெல்லாம் இருக்குது, HIN3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வெக்டரை வந்து செலக்ட் பண்ணணும். வெக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் செலக்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா PET14B அதில் வந்து N டெர்மினல் ஹிஸ்டாக் இருக்குது. பாருங்கள், N டெர்மினல் ஹிஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் T7 ப்ரொமோட்டர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? T7 டெர்மினேட்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல த்ராம்பின் கிளீவேஜ் சைட் இருக்குது. சப்போஸ் வந்து ப்ரோட்டீனை வந்து நம்ம சப்போஸ் வந்து ஆஃப்டர் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் இந்த டேகை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த த்ராம்பின் என்சைம் யூஸ் பண்ணி க்ளீவேஜ் பண்ணிட்டோம்னா இந்த டேக் மட்டும் ரிமூவ் ஆகிடும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம். ஸோ ஒன்லி நமக்கு ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரியுதா? இப்போ ஹிஸ்டாக் ப்ரோட்டீன் இருக்குது, T7 ப்ரோமோட்டர். ஓகேங்களா? இங்கே தான் வந்து T7 பாலிமரேஸ் பைண்ட் ஆகி இது பண்ணும். ரிபோசோமல் பைண்டிங் சைட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ரிபோசோம்ஸ் வந்து இங்கே தான் பைண்டிங் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். சிந்தசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹிஸ்டாக் வரும். ஹிஸ்டாக் வந்து எதுக்குன்னா பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் த்ராம்பின் இருக்குது. த்ராம்பின் வந்து கிளீவேஜ் சைட்டு. ஓகேங்களா? அதை வந்து இந்த என்டையர் ரீஜனை வந்து அமினோ ஆசிட் ரிமூவ் பண்ணோன்னா இந்த த்ராம்பினை யூஸ் பண்ணி என்சைம் யூஸ் பண்ணி கிளீவேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே தான் வந்து நீங்கள் ஜீனை வந்து க்ளோன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இந்த ரீஜனில். ஸோ NDE1 BAMH1 அல்லது NDE1 JO1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் அந்த NDE1 ஆல்ரெடி பார்த்தோம். BAMH1 வந்து 0 கட்டரில் இருக்குது. ஓகே, நோ, இட்ஸ் நாட் கட்டிங். ஓகேங்களா? அந்த சைட்டு வந்து உள்ளே இல்லை. BAMH1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ NDE1 வேறு என்ன பார்க்கணும், NDE1 ஆர் JO1 இருக்கான்னு பார்க்குறோம். JKLMN NDE1. ஓகே, நம்ம NDE1லேயும் BAMH1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? NDE1 வந்து 5 prime எண்ட்லேயும் BAMH1 வந்து 3 prime எண்ட்லேயும் நம்ம போட்டோம்னா இந்த இதை கட் பண்ணோன்னே இந்த ரீஜன் ஃபுல்லாக போயிடும். நம்ம இந்த ரீஜனில் வந்து இன்சர்ட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ NDE1க்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAB கட்டரில் போயிட்டு பார்க்கலாம். NDEக்கு ஒன்று என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா CAT-ATG. CAT-ATG NDE1க்கு என்ன சீக்வன்ஸு? CAT-ATG. ஓகேங்களா? இது வந்து NDE1. ஓகே, BAMH1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GGAT-CC. GGAT-CC. ஓகேங்களா? GGAT-CC இதுதான் BAMH1ஓட சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ BAMH1ஓட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது கட் பண்ணுறது இங்கே கட் பண்ணணும், இங்கேயும் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சீக்வன்ஸு. சப்போஸ் இப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் சீக்வன்ஸில் உங்கள் நியூக்ளியோடைடில் ஆம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. என்சைம்ஸ் ப்ராப்பராக கட் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 3 நியூக்ளியோடைட்ஸோ மேக்ஸிமம் 6 நியூக்ளியோடைட்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 3 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், ATC. ஓகேங்களா?
ஸோ ஏடிசின்னு ஒரு 3 நியூக்ளியோடைடை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ப்ரைமர் NDE1. ஓகே, இது 5 ப்ரைமில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டோம். இது வந்து ரிவர்ஸ் ப்ரைமர் BAMH1. ஓகே, இது வந்து 5 ப்ரைமில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 3 சீக்வன்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னா TGA இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 நியூக்ளியோடைடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. நீங்கள் இதில் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, NDE1க்கு என்னது CAT ATG ATG இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, AGC இருக்குது. இந்த AGC கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் AGCன்னு வச்சுக்கோங்க. ஓகே, AGCன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து BAMH1க்கு GGATCC. அப்போ நீங்கள் வந்து இந்த CGAவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், GGATCC இங்கே இருக்கா, இந்த CGAவை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி GA தான் போட்டிருக்கேன், CGA. ஓகே, CGA இப்படி கூட போட்டுக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகே, பட் நார்மலாக ஃபஸ்ட்டு பேஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நியூக்ளியோடைடை வந்து ARTயில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எண்டு முடியும் போது GRCயில் முடிகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பைண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிசைன் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், ஒரு 20 நியூக்ளியோடைடு இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இருந்ததுன்னா இதாகிடும். ஸோ கண்ட்ரோல் எத்தனை 3 4 5 6 7 8 9 10 11 17 இருக்குது. ஓகேங்களா? 15 to 15 இருக்கலாம். ஓகே, 15 எபோவ் இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? நான் வந்து இது கூட எடுத்துக்கலாம், இவ்வளோ பெருசு கூட எடுத்துக்கலாம். ஸோ பெருசாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை ஈஸியாக அனீலிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ப்ரைமர். ரிவர்ஸ் ப்ரைமருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சிங் இது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் ப்ரைமர் இங்கேருந்து எடுக்க முடியாது, இந்த ரீஜன்லேருந்து. ஸோ அது 5 ப்ரைம் to 3 ப்ரைம் தான் அதுவும் எடுக்கணும். இது வந்து 3 ப்ரைம் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து 5 ப்ரைம் to 3 ப்ரைமாக கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணணுன்னா ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போயிட்டு ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட், ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு உங்கள் சீக்வன்ஸை வந்து போட்டு சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தோன்னா இதுதான் ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதில் வந்து இந்த ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CTAT. ஓகே, CTAT பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிவர்ஸ் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமெண்ட் சீக்வன்ஸ். ஓகே, அதுதான் வந்து இது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ரிவர்ஸ் சீக்வன்ஸ் ரிவர்ஸ் பண்ணி அதோட காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இது வந்து ப்ரைமர். ஓகே, நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரைமர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபார்வர்ட் ப்ரைமரில் NDE1 சைட்டும் ரிவர்ஸ் ப்ரைமரில் BAMH1 சைட்டும் போட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரைமர் வந்து ஓகேவான்னு அனலைஸ் பண்ணணும். அது எதுக்குன்னா, எப்படி அனலைஸ் பண்ணுறதுனா, ஏன்னா அந்த ப்ரைமர் வந்து ஓகே இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனையாகும். ஸோ அப்போ அதுக்காக வந்து நம்ம ப்ரைமரை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரைமர் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த சைட்டுக்கு போயிடுங்க. இந்த IDT சைட்டுக்கு போயிட்டு IDTயில் ஓலிகோ அனலைசர்னு போட்டிங்கன்னா வரும். IDT ஓலிகோ அனலைசர் அதில் போட்டிங்கன்னா வரும். ஓகே,
ஸோ ஓலிகா அனலைசரில் போயிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், லாஸ்ட்டாக வரும் qPCR ஃபங்க்ஷனல். taking a lot of time. இப்படியே போய் பார்க்குறேன் நான். அப்படியே போட்டு நீங்கள் எடுத்துங்க. இட் இஸ் டேக்கிங் டைம். ஓகே, ஸோ அதனால் அந்த மட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஓலிகா அனலைசரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சீக்வன்ஸை வந்து இப்போ இதை எடுத்து இங்கே போடுறீங்க. ஓகே, 5' to 3' இருக்குது. இப்போ அனலைஸ் கொடுங்க. அனலைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட எத்தனை நியூக்ளியோடைடு லென்த் வந்து 25 நியூக்ளியோடைடு, 5' to 3', லென்த் வந்து 25 நியூக்ளியோடைடு, ஜிசி கண்டென்ட் 32% தான் இருக்குது. அப்படின்னா ஜிசி கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா, மல்டிபிள் ஜிஏ இப்படி தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, நமக்கு ஃபார்வர்ட் ப்ரைமரு அந்த ரீஜனில் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அதை எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. நம்ம ஆனால் கடைசியாக இருக்கும்போது அந்த சிஇ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்துக்கலாம், அல்லது இது வரை கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜிஜிசி அதோட கூட நம்ம வச்சுக்கிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜிசி கண்டென்ட் கம்மியாக இருக்குது. மெல்டிங் டெம்பரேச்சர் 53.5 ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஹேர்பின் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே பிக்சர் கொடுக்குதா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, 3' எண்டு வந்து எதோடையும் ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி ஆகுது அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் ஓகே அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த 3' எண்டை மாடிஃபை பண்ணலாம். நான் எல்லா பிக்சரும் ஓப்பன் பண்ணுவேன், எதுவுமே ஜாயின் ஆகலை. ஓகேங்களா? செல்ஃப் டைமர் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? செல்ஃப் டைமரில் வந்து பெருசாக இல்லை. ஓகேங்களா? நிறையா அப்படியே ரொம்ப டைமர் ஃபார்ம் ஆகிருந்தது தான் டேஞ்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், அந்தளவுக்கு இல்லை. இதுதான் வந்து ரொம்ப அதிக கிலோ கலரி. ஸோ இது வந்து செல்ஃப் டைமர் ஃபார்ம் ஆகலை. அப்போ ஹெட்ரோ டைமர் இதை அதுக்கப்புறம் தேவையில்லை, பெருசாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ ஹெட்ரோ டைமருங்கிறது நீங்கள் ரிவர்ஸ் ப்ரைமரை கொடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ப்ரைமர் என்ன, இதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஹெட்ரோ டைமர் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஹெட்ரோ டைமர் ஓகே ஹெட்ரோ டைமர் ஆகுதானே அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு இதுக்கும் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது ஹேர்பின் வந்து இருக்கக்கூடாது, அந்த எண்டு 3' எண்டு ஃப்ரீயாக இருக்கணும், செல்ஃப் டைமர் ஃபார்ம் ஆகக்கூடாது. இது ரெண்டும் வந்து மெயினாக இல்லைனாவே நமக்கு ஓகே. ஹெட்ரோ டைமரு ரிவர்ஸ் ப்ரைமரை கொடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரிவர்ஸ் ப்ரைமரை கொடுத்து பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ரோ டைமர் அந்தளவுக்கு இல்லை பாருங்கள். ஸோ ரொம்ப இருந்ததுன்னா நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த ப்ரைமர் வந்து குட் ப்ரைமர், யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஆம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைமரை 3' to 5' to 3' இருக்குது, 5' to 3' இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் லென்த்து சீக்வன்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, ப்ரைமர் டிசைனிங் ஸ்ட்ராட்டஜி. நிறைய ப்ரைமர் டிசைனிங் டூல் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து இப்படி கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மீண்டும். தேங்க்யூ.